மதன் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. மதன் ப்ரோ ஆ லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ, லவ் யூ. நல்ல வேலை ப்ரோ. லவ் யூ கூட ஓகே, ஒத்துக்கிறேன் ப்ரோ. இந்த பிக் ஃபேன் மட்டும் வேணும். லவ் யூ ப்ரோ. கத்தி சண்டை கூட ப்ரோ 5 போடலாம் இயர்ஸ் தல. உங்க லைவ் இந்த பிக் பாக்குறோம் ஃபேனை ப்ரோ. மட்டும் எடுத்து எழுத்துருத்தல. என்ன புரியல? 5 இயர்ஸ் உங்க லைவ் பாக்குறோம் ப்ரோ. ஓ தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்றேங்க ப்ரோ உங்களை பார்த்து. அப்படியா? வெரி கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. பெரிய யூடியூப் சேனலா வர வாழ்த்துருக்குல்ல. ஷார்ட்ஸா போடு ப்ரோ. கிரு கிரு கேமிங் பிஜிஎம் தான் ப்ரோ. அப்படியா? கிரு கேமிங்கா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, கிரு கேமிங். ஓகே. அவ்வளவு பெருசு பேர் வச்சு அதான் ப்ரோ யாரும் டைப் ஓபன் பண்ண மாட்டாங்க இதுல, பண்ணிருக்கேன். பரவாயில்லையா? எனக்கு அது தெரியல எப்படி வைக்கணும்ட்டு. சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால கிரு சொல்றதுக்கு கேமிங் ஆள் இல்ல விளையாடுவாரு, எப்படி அதனால பண்ணணும். கிரு கேமிங்கா? ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆ அப்படியே ஜொமேட்டோ ஓட்டிட்டு மார்னிங் அப்படியே ஓட்டிட்டு ஈவினிங் லைவ் பண்றேன் ப்ரோ. எவ்வளவு சம்பாதிப்பா ஜொமேட்டோல ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ் அந்த மாதிரி வரும் ப்ரோ, பெட்ரோல் போக. போக? ஆமா ப்ரோ. உனக்கு யாராவது இது வரைக்கும் 2000 ரூபாய் 5000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துருவாங்களா ஒரே ஆர்டருக்கு டெலிவரி பண்ணி? அப்படிலாம் கொடுத்தது இல்ல ப்ரோ. ஹையஸ்ட் டிப்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கா? ஹையஸ்டா ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுப்பாங்க ப்ரோ, அவ்வளவுதான். அப்படிதானா? இப்போ யாராவது உனக்கு 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா என்ன நினைப்ப நீ? 500 1000 கொடுத்தா? அந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே வாங்கியிருக்கிறதே இல்லையா? இல்ல ப்ரோ, அதுவுமே நம்மளுக்கு ஆப்லயே வந்துரும், ஜொமேட்டோ ஆப்லயே. அதுலயுமே அவங்க பாதி காசை திருடிடுவானுங்க ப்ரோ, ஆப்லயே இல்லப்பா, திருடிடுவாங்க. சில நம்ம பேர் அக்கௌண்ட் கூட குடுக்கற டெலிவரி கொடுக்கும்போது காசு கொடுப்பாங்கல்ல, இந்த டிப்ஸ்ன்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் 20 ரூபாய் 10 ரூபாய் அப்படி வேணா கொடுப்பாங்க ப்ரோ. அப்படியா? சூப்பர். 100 ப்ரோ நான் ரூபாய் 700 வாங்கிருக்கேன் ப்ரோ டிப்ஸ். லேட் நைட்ல வரும். லேட் நைட்ல ஆனா வரும். 500 ரூபாய்லாம் ஆனா 500 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ 700 வாங்கிருக்கேன் ப்ரோ நானு. அப்படியா? கொடுப்பாங்க ப்ரோ, இது வாங்கிடல. கொடுப்பாங்க ப்ரோ. இது கொடுப்பாங்க. வரைக்கும் நான் வாங்கினது இல்ல. நான் ஏன் கொடுப்பாங்கன்னா நேத்து நான் கொடுத்தேன், அதனாலதான் கேட்டேன். தீபாவளியா? தீபாவளி எப்படி டெலிவரி கொண்டு வந்துட்டியா? பரவாயில்ல, எந்த அவனுக்கு அப்படின்னு கொடுத்தேன். அதனாலதான் கேட்டேன், அவங்க இருக்குது அதிகமா எவ்வளவு டிப்ஸ் வாங்க அப்படின்னு. ஆக்சுவலா சென்னையில கொடுப்பாங்க. சென்னையில லேட் நைட்ல நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. நான் லேட் நைட் ஓட்டுனது இல்ல. நான் கனெக்ட் ஆகும். எப்படி தெரியுமா கனெக்ட் ஆகும்? ஓட்டிருக்கேன். நைட்டு நேரம் வேலை செய்யறானே அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். வலை ஆள்றா அப்படின்னு கொடுக்கும்போது ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா அப்பதான் நானும் சீம் முடிச்சு போவேன். அப்ப எனக்கு நானும் முடிச்சு போவேன். அதனால எனக்கு அது பயங்கரம் கனெக்ட் ஆகும் எனக்கு. பரவாயில்ல, இவன் போடுறான், மழையெல்லாம் வரான் அப்படின்னு ரொம்ப அப்படியே புலகாக தான் அடைவேன் நான். இவனுக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம்னு சொல்லி நான் அதுக்காகவே காசு மட்டும் மாத்தி வச்சிருப்பேன் இந்த ஜொமேட்டோ கொடுக்கறதுக்கு மட்டும். நான் 12 o'clock வரையும் ஓட்டுவேன் ப்ரோ. அப்புறம் மார்னிங் பால் போட போகணும். ஐயோ வெரி ப்ரோ. 5 o'clock, அதனால 12 o'clock வரையும் வண்டி ஓட்டுவேன். இப்போ லைவ் போட ஆரம்பிச்சதுனால ஈவினிங் ஒரு 7 o'clock கூட வந்துடுறேன் வீட்டுக்கு. பால்னா என்ன, ஆரோக்கிய பால் அந்த மாதிரி போடுவியா இல்ல பசும் பால் போடுவியா? ஆவின் பால் ப்ரோ, ஆவின் பால். ஓஹோ வெரி வெரி. அதை எடுத்து போட்டு ப்ரோ. எவ்வளவு இஎம்ஐ ஐபேட்லாம் எடுத்து. பால் போட்டா எவ்வளவு கிடைக்கும்? ஜொமேட்டோ போட்டா எவ்வளவு கிடைக்கும்? பால்ல ஒரு 3000 ரூபாய் வரும் ப்ரோ மந்த்லி இன்கம். ஓகே. ஜொமேட்டோல வீக்லி ஒரு 6000 8000 எடுப்பேன். ஓகே. அது வண்டிக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வீட்டுல லோனுக்கு அது இது கொடுத்துருவேன். என்ன படிச்ச நீ? டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். சூப்பர். இந்த வேலை உனக்கு ஹாப்பியா இருக்கா? வில் பி ஹாப்பி. எவ்வளவு நாள் இந்த வேலையை செய்யலாம்னு இருக்க? நான் ஒரு 2 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏதோ செஞ்சிட்டு இருக்கேன். அடுத்ததுதான் போகணும். முன்னாடி கொஞ்சம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, கடன் அது இதுன்ட்டு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேற எந்த ஒரு இது போனாலுமே சம்பாதிக்க முடியல. ஒரு 10,000 12,000 அப்படின்னு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க இல்லையா கம்பெனில. அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, அப்புறம் உங்க லைவ் எல்லாம் பார்த்துதான் சரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இஎம்ஐ ஐபேட் எல்லாம் வாங்கி இப்பதான் ஒரு 1 month ஆகுது. என்ன ஐபேட் வாங்கணும்? M2 ப்ரோ. M2 வாங்கிட்டியா? அடப்பாவி. M4 வாங்கிட்டலாம்லடா. M2 M4 ஒரே ரேட் தானடா. அது 1 lakh வந்தது ப்ரோ. இது 60,000 ப்ரோ வாங்கல ப்ரோ, நார்மல் M2 மட்டும் வாங்க. ஓகே ஓகே. நார்மல் M2 இருக்கா? 3,500. நார்மல் M2 இருக்கா? ஆமா ப்ரோ. ஏர் M2. ஓகே ஓகே ஓகே. சரி, மந்த்லி 3,500 இஎம்ஐ கட்டணும். கவலைப்படாத. அதுக்கு பால் போட்டு இஎம்ஐ கட்டுற போலடா பாவி.
சீரியஸா இல்ல ப்ரோ, அது நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. பாலுக்கு வீக்லி ஒரு லோன் இருக்கு, மகளிர் லோனு, அப்புறமா வார லோனு, மாச லோனு அப்படின்ட்டு நிறைய இருக்கு ப்ரோ. போயிடும், அது எதுவுமே கையில காசு நிக்காது எனக்கு. இல்ல நான் அடிஷ்னலா ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு சைட்ல. இந்த வீடு ஷிப்பிங்கு, அப்புறம் இந்த வீட்டுல ஏதாவது டேங்க் கிளீன் பண்றது கூப்பிட்டாங்கன்னா போறது, அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு. என்னையா எல்லா வேலையுமே பண்ற, வெறியா இருக்க. வெறியா, வெறி. அப்புறம் இந்த கார்பெண்டர் வேலைக்கு எல்லாம் போயிருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, உண்மையாலுமே வெரி ப்ரோ, வெரி. சூப்பரா இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, கார்பெண்டர் வேலைக்கு, அப்புறம் ஏசி இதுதான் ப்ரோ நான் சொல்லுவேன், பீட் டெஸ்ட் லவ்டேகா பால்ஸ் எல்லாத்தையும் இதான் சொல்லுவேன். உங்க லைஃப் பல பேரோட கிஃப்டடான லைஃப், பொச்ச மூடிட்டு ஸ்டீம் போட்டு டிசிப்ளினா போடுங்க அப்படின்னு நான் இதுக்கு தான் சொல்லுவேன். கதறுவேன் இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் லைவ்ல இந்த ஆஃப்லைன் மீட்டிங் அப்பெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிஃப்டட் மயிர்லன்னு திமிருக்கு விளையாடாதீங்க, எந்நேரம் நீங்க அழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஆனா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் வாழ்வு வர மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு கடுப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது பேசிடணும் இன்னைக்குதான் ரொம்ப ஜிஜி தல, ஜிஜி தல, சந்தோஷமா இருக்கு. ஏதாவது பண்ணிட்டு எங்க ட்ரையட் ஸ்கூல்ல வந்துருத்தல, நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா ப்ரோ, Just கண்டிப்பா enter ப்ரோ. into tryouts. உன் வாழ்க்கையை நான் மாத்துறதுக்கு நான் கேரண்டி தரேன். I will change your life. ஆனா மெரிட்ல தான் மாத்த முடியும். மெரிட்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. சரி சரி ப்ரோ. ஓகே. அதான் நெக்ஸ்ட் ட்ரை அவுட்ஸ் எப்போ ப்ரோ? ஒரு